ஹாய்ஸ். நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் அண்ணா நடிச்ச குட், பேட், அட்லி இந்த படத்தோட டீசர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டீசர் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? இதுல அவங்க புது ஆக்டிங் நடிச்சிருந்தாங்க. அது என்னென்ன ஆக்டிங்? இதெல்லாம் தான் பார்ப்போம். முதல்ல பொதுவானாலே நம்ம அஜித் அண்ணா வந்து முன்னாடி அதாவது முன்னாடி வந்து ஒருக்கா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ எப்படி இருக்கேனோ, அதே மாதிரி தான் தொடர்ந்து படத்துல வந்து நடிப்பேன். நான் எந்த ஒரு மேக்கப்பும் போட மாட்டேன். ரசிகர்கள் வந்து பார்க்க விருப்பம் இருந்தா பார்க்கட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து மேக்கப்பே போடாம, எதுவுமே இல்லாம அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அதுல நெறைய படங்கள் வந்து ஹிட்டும் குடுக்கல. ஸோ இப்படி இருக்க பட்சத்துல, இந்த படத்துல மாஸா நடிச்சிருக்காங்க. நெறைய கெட்டப், நெறைய மேக்கப் சூப்பரா இருந்துச்சு. இந்த டீசர பார்க்கும்போதே அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம அந்த டீசர்க்குள்ள வருவோம். இந்த டீசர் எப்படி இருக்குது? இதுல அஜித் அண்ணா வந்து எந்த மாதிரிலாம் நடிச்சிருந்தாங்க? அத வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ நாங்க பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. முதல்ல இந்த டீசர் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு டாட்டூ போடுவோம்ல, அந்த டாட்டூ குத்துறது மாரி காட்டுறாங்க. அந்த டாட்டூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வந்து கிரீன் அண்ட் ரெட் அந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தங்களுக்கு டாட்டூ குத்துறாங்க. ஆனா யாருன்னு வந்து காட்டல. அடுத்த சீன் அப்படின்னு வந்து போகும்போது, அந்த டாட்டூ வந்து யாருக்கு கையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணா கையில தான் இருக்குது. அஜித் அண்ணா கையில இங்கருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா டாட்டூ இருக்குது. சரி, டாட்டூ போட்டுக்கிட்டு அதாவது முன்னாடி ஒரு சின்ன பையன் கேரக்டர்ல வந்து அதுல இருந்தாங்க. அவங்களுடைய தாடிய பார்த்தாலே தெரிஞ்சு, பிளாக் கலர்ல இருக்கும்போது ஒரு யங் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதுல வந்து அஜித் அண்ணா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட முட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கையில ஒரு பொருள் வாங்குறாங்க. அந்த பொருள பார்க்கும்போது அது ஒரு வாள் மாதிரி இருக்குது. அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து ஒரு வாள் வாங்குறாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு முன்னாடி வந்து சின்ன வயசுல அவங்க வந்து ஒரு ரவுடியாட்டு வேல பார்த்துருக்காங்க. ரவுடியாட்டு அதுல பெஸ்ட்டாட்டு நியமிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த பெரிய ரவுடி வந்து இவங்களுக்கு வந்து பால் குடுக்குறாங்க. அடுத்த சீன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பால் வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து எடுத்து காட்டுறாங்க. எடுத்து காட்டும்போது அது வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்து, இந்த டீசர்ல அடுத்ததா வந்து ஒரு டயலாக் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானாம். அவன் மூச்சிலேயே முடிச்சுருவான்" அப்படின்னு வந்து டயலாக் சொல்றாங்க. அதாவது கேஜிஎஃப் படத்துல கூட இவரு நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவரு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அடுத்ததுல வந்து சீன் காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பீச் இருந்ததுல்ல, அந்த சீன்ல வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து எங்க போறாங்க? ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள தப்பு பண்ணிக்கிட்டு போறது மாதிரி வேனுக்குன்னு தப்பு பண்ணாங்களா? இல்லன்னா ஜெயிலுக்குள்ள யாரா எதிரி இருக்கிறாங்களா? அவங்கள முடிக்கிறது போறாங்களா? தெரியல. அந்த மாரி தான் இருந்துச்சு. என்னன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி வந்து 3 மாடி 3 ரோல வந்து நெறைய எதிரிகள் வந்து பார்த்து சி சிரிக்கிறது மாதிரி அது மட்டும் இல்லாம நம்ம அஜித் அண்ணா மட்டும் நடுவுல ஒத்தைகி நிக்கிறது மாரி. அதுக்கு அடுத்த சீன்ல அஜித் அண்ணா வந்து பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு வித்தியாசமான கன் வச்சிருந்தாங்க. வித்தியாசமான போஸ் குடுத்திருந்தாங்க. அந்த கன்ன பார்க்கும்போது அந்த அளவுக்கு மாஸா இருந்துச்சு. அதே மாதிரி காதுலயும் கடுக்கான் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ் அ ஒரு பவர்ஃபுல்லா இந்த இதுல வந்து இருக்குறாங்க. அடுத்ததா ஒரு கார் வந்து இருக்குது பாருங்களேன். இந்த கார்ல எழுதியிருக்கு ஏகே. ஏகேன்னா ஃபுல்லா வந்து அஜித் அண்ணா வந்து இதுல வந்து ஒரு ரவுடியா இருக்கலாம். இல்லன்னா வந்து மக்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ற ஒரு பெர்சன்னால ரவுடியா இருக்கலாம். இந்த மாதிரி நெறைய டிஃபரெண்ட்டா யோசிக்கலாம்னு நெனச்சுக்கோங்களேன். ஆனா, நம்ம அஜித் அண்ணாவ வந்து ஏகேன்னு தான் இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க கூப்பிடுறாங்க. சரி, இது ஓகே. ஏகேன்னு இருக்குது. அந்த காருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு லோகோ மாரி ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. அது என்னவா இருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து இந்த படத்துல வந்து இனி தான் பார்க்க போறீங்க. அஜித் அண்ணா இந்த படத்துல வந்து ஒரு ஆயுதம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கையில வந்து மாட்டியிருப்பாங்க. சரியா? ஒரு ரோல் மாரி. அத வச்சு தான் அவங்களுக்கு ஃபுல்லாவே அவங்க கையில அதுதான் இருக்கும். அந்த ஒரு ஒரு ஆயுதத்த தான் ஒரு லோகவாட்டு அதுல வந்து கார்ல ஃப்ரண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நம்ம அடுத்தது இனி அத பத்தி தான் பேசுவோம். அந்த அந்த லோகோ பார்த்து கார்ல அப்படி இருக்குது. சூப்பரா இருக்கு அத பார்க்கும்போது. அடுத்ததாட்டு ஒரு டயலாக் வந்து சொல்றாங்க. நம்ம அஜித் அண்ணா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும், இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி ஒரு ரூம்ல ஒருத்தங்க மட்டும் தான் இருக்குறாங்க. அத வந்து யோசிச்சு சொல்றாரு. அதாவது இத பத்தி என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து முன்னாடி ரவுடியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாறணும்னு நெனச்சிருக்கலாம். நம்ம வந்து ரவுடியா இருந்து வேண்டாம் இனி போதும். நம்ம நமக்காக ஒரு லைஃப் வாழலாம். அந்த மாதிரி நெனச்சிருக்கலாம். அந்த அளவு குட்டா இருந்தாலும் எல்லாரும் பேட் ஆக்குறாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி. இப்படி குட்டா இருந்த பிறவுமே எல்லாரும் பேட் ஆக்குறதுனால மறுபடியும் அஜித் அண்ணா வந்து ரவுடி ஆகலாம். இந்த மாதிரி இந்த படத்துல வந்து த்ரில்லிங்கா இருந்து அடுத்தது அடுத்த சீன்ல வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து ஒரு சின்ன பையன் கெட்டப்ல வந்து காமிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அஜித் அண்ணா இப்படிலாம் நடிப்பாங்களா? அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுல வந்து சூப்பரா இருந்தாங்க. அடுத்த ஸ்டைல்ல பார்க்கும்போது, ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தங்கள பார்க்குறது மாதிரி. ஆ அதுலயும் ரவுடி தான். அந்த அளவுக்குன்னு சொல்லும்போது, ரவுடின்னு கெட்டப்ல வரும்போது, ஃபுல்லா அந்த காஸ்டியூம் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ரவுடிக்கு எப்படி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸா பண்ணியிருந்தாங்க. அடுத்த கெட்டப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கெட்டப்ல இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன தெரியுது, போலீஸ் கெட்டப்ல போயி அஜித் அண்ணா வந்து ரவுடிகள அடிக்கிறது மாதிரி, இப்படி நெறைய விளையாட்டு காட்டுறது மாதிரியும் இந்த சீன் வந்து பொருந்துது. அதுக்கப்புறம் வந்து அஜித் அண்ணா வந்து இன்னொரு கெட்டப்ல இருக்கிறாங்க. அதாவது இத பார்த்தீங்கன்னா தெரியும். அ புஷ்பா படத்துல சட்டை போட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி சட்டை தான் இதுலயும் இருக்குது. சரி, இதுல வந்து அஜித் அண்ணா மாஸா கண்ணாடி போட்டுக்கிட்டு அதுலயும் கண்ணாடி போட்டு தான் புஷ்பா படத்த பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கண்ணாடி போட்டு தான் இது பண்ணியிருப்பாங்க. இதுலயும் ஃபுல்லா அஜித் அண்ணா கண்ணாடி போட்டுட்டு, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. சரி, இதுல வந்து இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா மட்டும் சிங்கிளா இருக்கிறாங்க. பின்னாடி நெறைய ரவுடி பசங்க இருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒருத்தர் கன்ன நீட்டி வச்சுட்டு இருக்கிறாரு. அஜித் அண்ணா சிரிக்கிறாங்க. ஸோ, அஜித் அண்ணா ஒத்தையா, மாஸா, சோலோவா இருந்து அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாருன்னு நெனைக்கேன். இந்த மாதிரி ஃபைட்டிங் சீன் வந்து பக்காவா சூப்பரா இருந்துச்சு. சரி, அடுத்த சீன்ல தான் நான் அந்த கார்ல ஒரு லோகோ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேனே, அந்த லோகோ தான் அஜித் அண்ணா கையில இருக்குது. நல்லா பாருங்க. இந்த கையில வந்து ரிங் மாரி டைப்ல வச்சிருக்காங்கல்ல, இதுதான் அந்த அவங்களுடைய ஆயுதம். இந்த ஆயுதத்த இல்லாம எப்பவுமே அவங்க பாக்கெட்ல தான் இருக்கும். ஸோ, ஏதாவது ஒரு சண்டை வந்தாலும், கோவம் வந்தாலும் உடனே அந்த ரிங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிட்டு வச்சு தூள் தூளா ஆக்கிருவாங்க. சரியா? அந்த பாருங்க. அந்த ரிங்க பார்க்கும்போதே அந்த அளவுக்கு கோல்டு கலர்ல அழகா சூப்பரா இருக்கு. அவங்களுடைய காஸ்டியூம் வைஸ் அதுல வந்து சூப்பரா இருக்கு. அடுத்ததாட்டு வந்து சீன்ல பாருங்களேன், நம்ம அஜித் அண்ணா வந்து ஒத்தையா ஃப்ரண்ட்ல நடந்து வராங்க. பின்னாடி நெறைய கொஞ்சம் பெரிய ஆட்கள் மாதிரி இருக்குது. அவங்க கையில கன்ஸ்லாம் இருக்குது. இத பார்க்கும்போது அஜித் அண்ணா பில்லா படத்துல வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. பில்லா படத்துல எந்த மாதிரி இருக்குமோ, அந்த அளவுக்கு அந்த சீன்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இந்த படத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணணும்னு நெனச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ்ல வந்து அஜித் அண்ணா வந்திருக்காங்க. இத பார்க்கும்போது கொஞ்சம் வேற பிளேஸ்ல வந்து கொஞ்சம் ரவுடியா இருந்திருக்கலாம். இப்படி ஒரு உலகம் ஃபுல்லா வந்து ஒரு ரவுடி கெட்டப்ல அப்படியே அலைஞ்சது மாதிரி ஒரு பெரிய பேக்கிரவுண்டா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அடுத்த சீன பாருங்களேன். அடுத்த சீன் வந்து காரு. இந்த கார பார்க்கும்போதே கண்டிப்பா இந்த படத்துல வந்து யார் ஓட்டியிருப்பா? அது கார்னாலே அஜித் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கார் வந்து ஸ்டண்டெல்லாம் அழகா போட்டு ஒரு ரோல் சுத்தி அந்த மாதிரி இருக்குது. அப்ப கண்டிப்பா அஜித் அண்ணா தான் ஓட்டியிருப்பாங்க. அ மத்த படங்கள்ல வந்து டப்பு வச்சிருப்பாங்க. ஆனா அஜித் அண்ணா படத்துல வந்து கார் ஓட்டுறதுல டப்பே வைக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் தனியா பண்ணுவாங்க. இந்த அளவு கார சுத்தி சுத்தி கறக்குறது அஜித் அண்ணா. ஸோ, இதுலயும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கார் ரேசர் கூட சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஒரு அஜித் அண்ணா தான். இந்த சீன பாருங்களேன். அஜித் அண்ணா கோபமா ஒருத்தங்களுக்கு கை நீட்டி இந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி அந்த கோபப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உடைக்கிறது மாதிரி இப்படியெல்லாம் கொஞ்சம் இந்த சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு படம்னாலே கண்டிப்பா ஏதாவது பாட்டு, ஜாலி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் இருக்கும்ல. எந்த சீன பார்த்தாலே தெரியும். நம்ம அஜித் அண்ணா வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஏதாவது ஒரு இதுல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது இந்த அவங்களுடைய பிளான், ப்ராஜெக்ட்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இதுல ஒரு ஆட்டம், பாட்டம் இருந்திருக்கும். அது இல்லன்னா ரவுடிக்காக பார்ட்டி வைக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆட்டம், பாட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த சீன் பொருந்தது. அடுத்ததா இந்த சீன்ல சொல்லும்போது, அஜித் அண்ணா அவங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்கல்ல.
என்ன டயலாக் அப்படி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எதெல்லாம் பண்ணக்கூடாதோ, சில சமயம் அதெல்லாம் பண்ணணும் பேபி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு அத கூர்ந்து கேட்கறது மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து ம் எதுக்கோ சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல. ஆனா அந்த கதையில வந்து சூப்பரா இருக்கும் போல. அடுத்ததாட்டு இத வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம். இத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா ஒரு சேர்ல மாஸா இருக்குறாங்க. எல்லா ரவுடியா இருந்தாலுமே, எல்லா படத்துல வந்து ரவுடினாலே என்ன பண்ணுவாங்கன்னா, தம்மு அடிக்கிறது, ஸ்டைலா அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா, இந்த படத்துல அஜித் அண்ணா வந்து யாருக்குமே தெரியாம வாயில இருந்தத ஒழிச்சு வைக்கிறாங்க. அது என்னன்னு தான் தெரியல. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அது என்னன்ட்டு. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஜெயில்ல இருக்கிற மாரி தான் ஃபோட்டோ. அதாவது இந்த ஃபாரினர்ஸ்ல முழுக்க முழுக்க இந்த மாரி தான் ஜெயில்ஸ் இருக்கும். இந்த ஜெயில்ல வந்து நம்ம அண்ணா நடந்து வராங்க. இதுல வந்து பக்கத்துல இருக்க எனிமீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாக்கு ஏதோ சொல்லி சொல்லி கை தூக்குறாங்க. என்னன்னு தான் தெரியல. பட் அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு இடத்துல வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துலயும் அதாவது ஃபாரின்லயும் ஒரு இடத்துல போய் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காங்க. ஸோ இது 2த்துக்கும் ஏதோ ஒண்ணு மிக்ஸ்ல பொருந்துது. அடுத்ததா வந்து அண்ணா ஸ்டைலா நடந்து வராங்க. பின்னாடி வந்து ஃபாரினர்ஸ் வராங்க. அப்போ ஃபாரினர்ஸ்லயும் ஒரு இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்டா இருக்குறாங்க. பெரிய ரவுடியா இருக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு ரவுடி பொசிஷன்ல இருக்குறாங்க. அடுத்த சீன பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாரின் ஏரியா மாரி தான் இருக்குது. ஒரு பிளேஸ் ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த கட்டிடத்த இடிச்சு ஃப்ளாப் பண்றது மாதிரி காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா இது அண்ணாவோட ஒரு மிஷினா தான் இருக்கும். இத முடிக்கணும் ஒரு டார்கெட் இருந்திருக்கும். அதுதான் அண்ணா பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாம் ஏரியாலாம் பாருங்களேன் சூப்பரா இருக்குது. கண்டிப்பா இது ஒரு செம்மையான பிளேஸ். அடுத்ததாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அடுத்த சீன்ல வந்து காட்டுறாங்க. அதாவது முடிய போகுது இந்த ட்ரெய்லர். அது குட், பேட், அட்லி அப்படின்னு வந்து அக்லி சாரி. அடுத்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முடிய போகுது. ஸோ குட், பேட், அக்லி அப்படின்னு வந்து காட்டுறாங்க. கடைசி சீன்ல வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து ஒண்ணு சொல்றாங்க. "மை டார்லிங் மிஸ் டூ யூ ஆல்" அப்படி வந்து சொல்லி முடிக்கவும் அந்த டீசர் முடியுது. ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பா அந்த டீசர் இப்படி சிம்பிளா இருந்தாலுமே இந்த டீசர்ல வந்து அந்த அளவுக்கு விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அப்ப இந்த டீசர் எப்படி ட்ரெய்லர் வந்தா எப்படி இருக்கும்? நெனச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும். இந்த படத்த பார்த்தாலே செம்மையா இருக்கும். ஏன்னா இது ஒரு கேஜிஎஃப் ஸ்டைல்ல வந்து எடுத்திருக்காங்க. டிஃபரெண்ட்டா எடுத்திருக்காங்க. இதுல பல கதைகள் ஒளிஞ்சிருக்குது. ஆ அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன சீன் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீன்ல கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேக் சைட்ல வந்து ஒரு மேப் காட்டுறாங்க. அந்த மேப்ல வந்து ஒரு மார்க்கிங் இருக்கு. ரெட் மார்க்கிங் தான் இருக்குது. இந்த படத்துல முழுக்க முழுக்க ரெட் லைட்டிங் தான் அதிகமா இருக்கு. அதுல ரெட் மார்க் இருக்குது. அதாவது எங்க எங்க மெஷின் வந்து முடிக்கணும் அந்த இடத்த வந்து குறிக்குதுன்னு நெனைக்கி, நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த படம் வந்து மாஸா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட டீசர் இவ்வளதான். இந்த படம் வந்து எப்ப இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ல தான் இறங்குது. சரி இந்த டீசர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.